வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30/3/2026 திங்கக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோங்க. இது கிடையாது 4 பல்லு. இது நாளைக்கு தான் எப்படி டீட்டெயிலு வேலை அப்படின்னு சொல்கிறேன். கறவைதான் 2 லிட்டர் வரும். இப்போ இன்றைக்கி இந்த வெய்ய காலத்தில் பராமரிப்புங்க நம்ம மாட்டுக்கு பண்ணுறது கண்டிப்பாக நம்ம மாட்டுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி தண்ணி கொடுக்கறத விட மத்தியான நேரத்தில் ஒரு நேரம் ஃபுல்லாக பசு தண்ணி குடிக்கிற அளவுக்கு விட்டுறோம். காலையில் கொண்டு போய் நம்ம காலையில் அதை மாட்டு தீவன தண்ணி இதெல்லாம் கட்டுறோம்லங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா அளவாக தண்ணி ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சு அது பிணையிற மாதிரி கொடுத்துக்கலாம். குச்சி தீவனமெல்லாம் கொடுக்குறதோ அது குச்சி தீவனம் கம்பேரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதே எப்படிங்கன்னா வரத்தீவனம் தான் வைக்க சொல்கிறாங்க. இது பால் ஒரு 2 லிட்டர் வரும். செனைக்கு சொல்லியிருக்காங்க, அது எப்படின்னு தெரியல. செனையெல்லாம் உறுதியில் 4 பல் கிடையாது. விலைக்கு இல்லாமல் வாங்கியிருக்கிறேன். 27,000 வருதுங்க இந்த கிடையோட விலையே. 4 பல் பால் 2 லிட்டர் வரும். இப்போ தண்ணி பசு தண்ணி ஃபுல்லாக அடிச்சுதா. நீங்களே இதை பண்ணி பழகிட்டிங்கன்னா மழை காலத்துக்கு வெய்ய காலத்துக்கு மாறி மாறி நம்ம செஞ்சோம்னாத்தான் கறவையில் தப்பிக்க முடியும். இந்த வெய்ய காலத்து மழை காலத்துக்கு நம்ம கரெக்டாக தண்ணி கொடுத்துட்டு வர்றோம். வெய்ய காலத்துலேயும் மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை தண்ணி அது குடிக்கிற அளவுக்கு மாடு கட்டிட்டு கல்லாட்டு 2 நேரம் வச்சுக்குங்க. அது தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கு உடம்பு மாடு நல்லா இருக்குது. அதுக்கு தண்ணி நம்ம வைக்கிற தண்ணியை விட அதிகமாக ஜெல்லு. மத்தியான நேரம் ஒரு நேரம் கண்டிப்பாக 2 நேரம் குளிப்பாட்டலாம். மாடு பெரிய மாடு போல் 2 நேரம் மேலே தண்ணி ஊற்றி விட்டோம்னா அப்படியே கறவை கூடும். இந்த 2-3 மாதத்துக்கு அப்படி பண்ணுங்க. அதை தேதின்னு சொன்னேன் நான். ஏன்னா வீடியோ எப்போ வேணாலும் வரும், பார்க்கலாம், பிடிக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு டயர் சொல்கிறேன். இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் தண்ணி நல்லா மேலே சொதம்ப நனைச்சி விட்டிங்கன்னா மாடு கறவை நல்லா கூடும். இந்த மாடு இப்போ பசு தண்ணி ஃபுல்லாக அடிச்சதுங்களா. இப்போ கல்லாட்டை எப்படி திங்கிடுவாரு, அப்படியே பாலைங்கிறதுட்டு மூக்கை பிடிச்சி எல்லாம் அறுத்து விட்டு கந்தரகோலம் பண்ணி எல்லாம் மூக்கு கவுறு அரிஞ்சு போச்சு. அதனால் மூக்கை பிடிச்சி போடுவாங்கன்னு அதுக்கு ஒரு பெயர். எனக்கு இங்கே செல்லு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சோப்பில் அலங்கம் வச்சு இந்த ஐபோனால் இந்த சைடு மூட முடியாதுங்களா. அதனால் இந்த சைடு அப்படியே வச்சு சோப்பில் கொனையில் வச்சு கறக்கிறத காமிச்சேன். பால் இப்போ 2 லிட்ரு வரு. இப்போ எனக்கு நல்ல தீனிக்குது, தண்ணி குடிக்குது. கறவை அப்போ கண்டிப்பாக கூடும். 4 பல்லு 27,000 வாங்கியிருக்கிறேன். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இன்னத்த வீடியோங்கிறது சேல்ஸ் வீடியோங்கிறது இதுதான். அப்புறம் நடப்புலத எப்படி என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா மாடுக்கு ஒன்றும் விலைக்கு சிக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுக்கு இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில். மூலம் முடுக்கு எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு விலைக்கு தோதாக கிடைக்கணுங்க. நியாயமான பக்கம் வாங்குவான்னு ஓரளவுக்கு அவ்வளோதான். அதில் தான் இருக்குது மாடு. ஏன்னா நம்ம மனுஷனோட வாழ்வோட மாடு ஒன்றிகிட்டே இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு மாடு இருக்குதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படினால எப்படி வரத்தே வந்தீங்க பாரு. எங்களுக்கு வேணும்னாலும் கொண்டு வாங்க. 27 ரூபா கொடுக்கணும். 4 பல் கிடையாது சுழி சுத்தம் கொண்டு